இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கிருபை விளங்கியது. சொல்லுங்க, கிருபை விளங்கியது. கிருபைய தேவன் அதை டிஸ்பிளே பண்றாரு. அதை என்ன செய்யறாரு? டிஸ்க்ளோஸ் பண்றாரு. கிருபை யார் யாரெல்லாம் கிருபை பெற்றவங்க ரைட், அது விளங்கியது. அதை காண்பிக்க தேவன் விரும்புகிறார். சரிதானா? இந்த கிருபை நாம பெற்றுக்கொள்றோமா இல்ல பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொண்டால் அது விளங்கும் என்று சொல்லுகிறார். படிச்சவங்கன்னா என்ன தெரியும்? படிச்சவங்க தானே அப்படின்னு கேட்பாங்க. படிச்சவங்கன்னா அது தெரியும். பணக்காரனா அது தெரியும். புத்திசாலினா அது தெரியும். புரியுதுங்களா? அது மாதிரி தெய்வத்தின் கிருபை பெற்றிருந்தோம் என்றால், தெய்வத்தின் அழைப்பை பெற்றிருந்தால், தெய்வத்தின் தெரிந்து கொள்ளுதலை பெற்றிருந்தோம் என்றால் அது விளங்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த வருடத்திலே கவனமா இருக்கணும். டீ இன்னும் குடிச்சுக்கங்க, முகத்தை கல்விக்கங்க. தேவன் கொடுக்கிற, தேவன் என் மீது இன்னைக்கு ஆசீர்வதிச்சாரு உங்களை, வாக்குத்தத்தத்தை பற்றி இருக்கீங்களா, அது விளங்கும். அது வெளியே தெரியும். இவங்க வாக்குத்தத்தம், இவங்க கோலை பெற்றவங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யாரு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு வர்றாரு. எரிகோ பட்டணத்து மக்கள்லாம் பார்த்தாங்க. அவங்க தேவன் பயங்கரமான காரியத்தை தேவன் செய்தார் என்று சொல்லி அந்த பட்டணத்துல இருக்கிற சிறியவங்க முதல் பெரியவங்க எல்லாருடைய இருதயமும் கலங்கம் அடைஞ்சிச்சு. எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. அவங்க தெய்வம் பயங்கரமான தெய்வம் கூட வந்து கொண்டு இருக்கிறார். அது என்ன செஞ்சிச்சு? விளங்கியது. அது அப்படிதான் நம்ம இப்ப படிக்க போகிறோம். சந்தனா 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்றாங்க? பதில் சொன்னாதான் என்ன செய்யாது? தூக்கம் வராது. பதில் வாயை திறந்து சொல்லணும், இல்லன்னா தண்ணி குடிச்சிட்டு வரணும். என்ன 430 வருஷம் தெய்வ ஜனங்கள் எகிப்திலே அரசாங்கத்தின் கீழே, அந்நியர்கள் வசத்திலே தெய்வத்தின் ஜனம் அடிமையா இருக்கிறாங்க. நம்முடைய காலத்துல எவ்வளவு பிரச்சனைக்குள்ள நம்ம அடிமையா இருந்தோம். கண்ணீருக்கு அடிமை, கவலைக்கு அடிமை, பயத்துக்கு அடிமை, பிரச்சனைகள், தவிப்புகள், எத்தனை வருஷம் ஓட்டியாச்சு கதை. நாம என்னதான் இருந்தோம்? அடிமைகளா இருந்தோம். இப்ப பாருங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். இப்ப இவங்கெல்லாம் ஒண்ணும் ஜபமும் பண்ணல, இந்த ஆண்டவரை கூப்பிடவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் பார்த்தார், என் ஜனம் 430 வருஷம் சிறையிருப்புல இருக்குது. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு நீ மூச்சு விட்டாலே அவருக்கு கேட்கும். நீ தெய்வத்தின் பிள்ளையாயிருந்தனா உனக்கு என்ன சிறையிருப்புல நீ மூச்சு விட்டாலும் ஆண்டவருக்கு கேட்கும். என் ஜனத்தை அவர்கள் அடிமைப்படுத்தினதின் அவர்கள் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆண்டவரை இறங்கி விட்டார். நீங்க கூப்பிட்டு வரல. எகிப்தின் ஜனம்லாம், இஸ்ரவேல் ஜனம்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு கூப்பிட்டாங்களா? என்னால முடியலப்பா, என்னால முடியல, தூக்க முடியல. அவன் அடிக்கிறான், சாட்டையில அடிமையை அடிச்சு வேலை வாங்குறான். ஆனாலும் தவிப்பின் மத்தியிலே அவர்கள் பெருமூச்சை நான் கேட்டேன். நீ தேவனுடைய பிள்ளையானால் உன் பெருமூச்சை தேவன் கேட்டு இறங்கி வந்து சொல்லுவாரு, நான் என் உடன்படிக்கையை நினைத்தேன். இட் இஸ் ஆட்டோமேட்டிக். தேவன் என் பெருமூச்சின் சத்தத்தை அறிந்திருக்கிறார்.
இப்படி அவர்களை மீட்க தேவன் என்ன செய்கிறார்? எகிப்தின் ஒரு பார்வோனுடைய வழக்காடுகிறார். தேவன் யுத்தம் பண்ணுகிறார். பெரிய பெரிய வாதைகளை அனுப்புகிறார். தண்ணீரெல்லாம் ரத்தமாயிடுச்சு. தேசத்துல வண்டுகள் எல்லாம் வந்துருச்சு. பயிர்கள் எல்லாம் வெட்டுக்கிளி அடிச்சிட்டு போகுது. பனிக்கட்டி மழை பெய்யுது. என்னெல்லாமோ நடக்குது. ராஜாவுக்கு மண் கால் புரிய மாட்டேங்குது. கடைசியில எகிப்தின் மூத்த பிள்ளைகள் சாவுறாங்க. தாங்க முடியாம 10 வார்த்தைகளை அனுப்பி பார்வோனிடத்திலிருந்து தம் ஜனத்தை கொண்டு வர கொலை பண்ணிட்டு கூட்டிட்டு வர. எப்படி கூப்பிட்டு வந்தாரு? எகிப்தின் எல்லாம் அவங்க வீட்டுல அழுகுரல் இல்லாத எகிப்தின் வீடே இல்லை. அழுகுரல் கேட்காத வீடே இல்லை. எகிப்தின் ஜனத்துக்கும் அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கும் வித்தியாசம். எகிப்தின் ஆடு மாடு முதல்ல மூத்தம் தலையிட்ட காலி. இஸ்ரவேல் ஜனத்துல ஆடு மாடுக்கும் வித்தியாசம். உங்க வீட்டு மிருகத்துக்கும் அவன் வீட்டு மிருகத்துக்கும் வித்தியாசத்தை தேவன் வைக்க முடியும். அப்படியாய் தேவன் வழக்காடி அவர்களை மீட்டு வந்தார். சேட்டன கொண்டுட்டு வந்துட்டு இங்க கூட்டிட்டு போறாரு. மோசே பழைத்த கரத்தினால் தேவ ஜனத்தை மீட்டு வந்து அவங்க எல்லாம் நகை நட்டெல்லாம் கட்டி கொடுத்துட்டு அப்படியாவது பொங்கம்மான்னு காட்டி விட்டாங்க. ஜாலியா பாட்டு பாடிட்டு புறப்பட்டு வர்றாங்க. தூரம் வந்தாச்சு. இங்க சிவந்த சமுத்திரம் வந்துருச்சு. சிவந்த சமுத்திரம் வந்த உடனே ஜனங்கள் புலம்புறாங்க. அதையும் ஆண்டவர் கோலம் நீட்டிடாரு. சிவந்த சமுத்திரமே புலந்துருச்சு. ஆண்டவர் இவ்வளவாய் வனாந்தரத்துல நடத்திட்டு போறாரு. கால் வீங்கல, வஸ்திரம் பழசால, செருப்பு பியல, பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இவ்வளவாய் நடத்தி கொண்டு வந்துட்டு ஆண்டவர் தெய்வ ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணும்படியாக தம்முடைய கற்பனைகளை கொடுக்கும்படியாக மோசையை வாப்பான்னு கூப்பிட்டாரு. மலை மேல வந்துட்டான். மோசையோடு தேவன் சஞ்சரித்து பேசிக் கொண்டு இருக்கிறார். மோசையை காணோம். மேல போன ஆளைய காணோம். 40 நாள் ஆளாச்சேன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? எங்களை எகிப்திலிருந்து மீட்ட தெய்வம்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி எல்லாம் பொம்மையெல்லாம் நகையெல்லாம் கழட்டி போட்டு கண்ணுக்குட்டியை வச்சு அவன் பாட்டு இதான் தெய்வம், இதான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி மோசையின் தேவனை விட்டு இஸ்ரவேல் தங்கள் பிதாக்களின் தெய்வத்தை விட்டுட்டு வழி விலகிட்டாங்க. அதைத்தான் இப்ப சொல்ற. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். மோசேட்ட சொல்ற, சபி சீனாய் மலையில அப்படியே இறக்குறது, மலையே அப்படி பத்தி எரியிற மாதிரி அதிர்ந்து பயங்கரமாய் தேவன் தம்முடைய கற்பனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவ்வளவு மகிமையாய் தேவன் மனுஷன் மோசையோடு உறவாடி தன் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்பினார். அவர்களோடு நான் உடன்படிக்கை செய்ய விரும்பின போது ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். பின்னும் 10ஆம் வசனம் இல்ல, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்து இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். என்னவா? இவ்வளவு அற்புதத்தை செய்து மகிமையா இழுத்துட்டு வந்தா மோசே கொஞ்ச நாள் ஆண்டவர்கிட்ட போய் உறவாடிக்கிட்டு இருக்கிற, அதுக்குள்ள இவங்க என்ன பொம்மையை செஞ்சு இதான் தெய்வம்னு சொல்லி கண்ணுக்குட்டியை செஞ்சு தங்கத்தை உருக்கி கண்ணுக்குட்டியை செஞ்சு தூக்கி டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். மோசே நீ கீழே போடான்னு சொல்ற. அப்புறம் 10ஆம் வசனம், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் போலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு. ஆண்டவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆண்டவர், டே மோசே, நான் இவங்களெல்லாம் காலி பண்ணிடுறேன், என்னை விட்டுறா, என்னை விட்டுடு, போதும், இவங்களெல்லாம் காலி பண்ண போறேன். என்னது?
என் ஜனம் என்று சொன்னாரு ஆண்டவர், இவங்களெல்லாம் காலி பண்ணிடுறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்க போறேன்னு சொன்னேன். மோசே ஒத்துக்கல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று இயேசு சொன்னான். ஆனா மோசே என்ன செய்யல? விடவில்லை. 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 33:3. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலமா பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். இது வணங்கா கழுத்துள்ள ஜனம். பாலும் தேனும் போற தேசத்துக்கு என்னால உங்களை கூட்டிட்டு போக முடியாது. மோசே, நீங்க கூட்டு போ. ஆபிரகாமுக்கு நான் சொல்லிட்டேன், அவங்கெல்லாம் பாலும் தேசத்துல கொண்டு போவேன்னு. அவங்க எகிப்திலிருந்து இவ்வளவு மகிமையா நான் மீட்டுட்டு வந்துட்டேன். இலவசமா மீட்டு மகிமையாய் நடத்தி கொண்டு போகிறேன். கவனிக்கணும், மகிமையாய் இவர்களை நடத்தி கொண்டு போகிறேன். இவங்களை காலி பண்ணிடுவேன். அதனால என்ன விட்டு நான் வந்தேன்னா எனக்கு டென்ஷன் ஆயிரும், நீனே பாத்துக்க அப்படிங்கிறேன். என்ன சொல்றாரு படிங்க. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு. ஆகையால் இருந்து படிங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும். அந்த வசனம் முடிச்சாரு. 33:3. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். இது வணங்கா கழுத்துள்ள ஜனம். அதனால நான் வந்தேன்னா டென்ஷன் ஆயிடுவேன். மோசே, நீனே இவங்களை கூட்டிட்டு போ, எனக்கு வேண்டாம், நான் வரலப்பான்ட்டாரு. என்ன சொல்றாரு? ஏன்? இது வணங்கா கழுத்துள்ள ஜனம். எனக்கு கோபம் வந்துச்சுன்னா தாங்க மாட்டாங்க. அதனால மரியாதை நீனே கூப்பிட்டு போப்பா அப்படின்ட்டு. மோசே, என்னடா அது ஆண்டவர் காட்டி விடுறாரு அப்படின்னு மோசே பாக்குறான். 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். தேவன் முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் மோசே கிட்ட. ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி மோசே கிட்ட பேசுறாரு. சரிதானா? நல்ல கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். சரிதானா? மோசே இடத்துல தேவன் முகமுகமாய் பேசுகிறார்னா மோசே எவ்வளவு பெரிய ஆளா தேவன் வச்சிருக்காரு. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். என்ன என்கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டீங்க. ஆனாலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. நான் எப்படி நான் கூட்டிட்டு போறது? இவங்களை கூட்டிட்டு வந்தது நீங்க தான். இப்ப காட்டி விட்டுட்டு நீங்க என்ன கூட்டிட்டு போன்னு சொன்னா என்னது அப்படின்னு இவனுக்கு கேக்குறான். சரி, நான் கூட்டு போறேன், ஆனா என் கூட யார் வர்றா? என் கூட யார் வர்றான்னு மோசேக்கு கேள்வி. படிங்க அந்த வசனத்தை. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஆனா என்ன தெரியுமா சொன்னீங்க? யார் என் கூட வருவா? நான் சாதாரண மனுஷன். ஆனா இந்த 6 லட்சத்து புருஷர்களே, புருஷனே 6 லட்சம், பண்டாட்டிங்க பிள்ளைங்க எத்தனை? ஐயோ 20 லட்சம் தாண்டிடுமே. இவ்வளோ பேரையும் நான் கானானுக்கு கொண்டுட்டு போன்னு சொல்லிட்டீங்க. ஆனா என் கூட வருவேன்னு சொன்னீங்க, என் கூட ஒருத்தர் அனுப்புவேன்னு சொன்னீங்க. அவர் இன்னாருன்னு சொல்ல மாட்டீங்க. இன்னாருன்னு என்ன சொல்ல மாட்டீங்க. ஆனா என்ன தெரியுமா சொல்றீங்க? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. சொல்லுங்க, அழைப்பு. அழைப்பு சொல்லுங்க. மோசே அதைத்தான் சொல்றான். என்ன அழைச்சேன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன சொல்றான்? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும். தெய்வத்தின் கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொல்றீங்களே. தேவரீர் சொன்னதுண்டே. இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? 2 வார்த்தை சொன்னாரா? உன்னை பெயர் சொல்லி அழைத்த. உன்னை பெயர் சொல்லி அழைத்த. நம்மளெல்லாம் அழைச்சிட்டு வந்தாரா? பெயர் சொல்லி அழைச்சிட்டு வந்தாரா? அவருடைய கண்களில கிருபை கிடைச்சதுனாலதான் நம்மள என்ன செஞ்சாரு? ஆண்டவர் மீட்டு எடுத்து தம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின்படி பாவத்தை மன்னித்து கழுவி உடன்படிக்கை செய்து அவர் அழைத்து என்ன செஞ்சிருக்காரு?
என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. மோசேக்கு சொன்ன மாதிரி தான் நமக்கும் இப்ப சொல்ற. அப்படிலாம் என்கிட்ட சொன்னீங்கல்ல, நீங்களும் சொல்லணும், ஆண்டவரே என்னை அழைச்சு வந்தது நீங்க, என்னை தெரிந்து கவனிக்கணும். என்னை அழைத்து பிரசங்கம் வேண்டாமா உங்களுக்கு? என்னை அழைத்து வந்தது நீங்க, அழைத்தேன்னு சொன்னீங்க. ரொம்ப கிருபையா இருப்பா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிச்சு போச்சு. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்கலாம். என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்படி எல்லாம் சொன்னீங்கல்லன்னு சொன்னான். சரி, மோசே இந்த நிலைமையில இருக்கான். இப்ப எலியான்னு ஒருத்தர் இருக்கான். எலியா சாதாரண ஆள் இல்ல, வானத்துல இருந்து அக்னியை இறங்கிட்டான். ஒத்த ஆளா நின்னான், அவன் ஒரே ஆளா நின்னான். இஸ்ரவேல் பெலிஸ்திய ஜனங்க அந்த எல்லாருக்கும் எதிராய் பாகால வணங்காத மனுஷனா இவன் ஒரே ஆள் நின்றுகிட்டு இருக்கான். இவன் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? இவன் பத்தி மோசே என்ன செஞ்சான்? அவங்க எல்லாம் காலி பண்ணிடுறேன், என்னை விட்டுறான்னு சொன்னா இவன் விட மாட்டேங்கிறான். ஐயா ஐயா, இவருக்கு ஆண்டவர்கிட்ட பார்கெயின் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். என்னை அழைத்தேன்னு சொன்னீங்க, என்னை பத்தி நல்லா உங்களுக்கு தெரியும், நான் திக்குவாயி மந்தனாவு எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், என்னை பத்தி நல்லா தெரியும். சொல்லுங்க, என்னை பத்தி. ஆனா நீங்க தான் அழைச்சிங்க, உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சிச்சு. இதனால இப்படிலாம் நீங்க சொன்னீங்களேன்னு நம்ம ஆண்டவருக்கு சொல்லுவோம். இந்த வருஷத்துக்குள்ள நாங்க ஓடும், ஆண்டவரே என்னை அழைச்சிங்க, உங்க கண்களில கிருபை கிடைச்சிச்சு, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, எங்களை ஆசீர்வதிச்சு இருக்கீங்க, நாங்க ஜாலியா நடக்கலாம்னு இருக்கோம். ஆண்டவரே ஆண்டவரே சொல்லிட்டு இப்ப என்ன தெரியுமா சொல்ற? எலியாவை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ரோமர் 11:3-5. கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி அவன் ரிப்போர்ட் போடுறான், அவன் போட்டு தள்ளுறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி என்ன செய்ய இவன் சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருக்கான். எலியா என்ன தெரியுமா செஞ்சான்? ஆண்டவரே என்ன சொல்றான்? உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து. தீர்க்கதரிசிகள் கொலை செஞ்சவனே இந்த கூட்டம்னா ஏதோ கூட்டம், உம்முடைய கூட்டம் தான், இஸ்ரவேல் ஜனம் தான். அது ஜாதிய வணங்கா கழுத்துள்ள ஜனம் தெரியல, இவங்க தான் தீர்க்கதரிசியை போட்டு தள்ளினதே பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். உங்களுடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். உங்களை சர்ச்சை கட்டுறேன்னு சொல்லி சட்டெல்லாம் கொண்டாடிச்சிட்டு உங்களுடைய பலிபீடத்தை இடிச்சு போட்டவரை இவனுங்க யாரு? உங்க ஆளுங்க தான் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? நான் ஒருவர் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். என்ன மாத்திரம் நான் விட்டு வச்சிருக்காங்க. எலியா சொல்றான், சாதாரண ஆள் இல்ல, தேவனோடு பேசுகிற மனுஷன். என்ன ஒருவன் மாத்திரம் தான் மிச்சம் அப்படின்னு பேசுறான். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே, என்னையும் காலி பண்ணவனுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்காங்க, என்னையும் எப்படா தலை தூக்கலான்னு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக யாரு? எலியா. எலியா போல ஜெபிக்கணும்ன்றீங்கள. எலியா என்ன தெரியுமா? எல்லாத்தையும் காலி பண்ணி என்னையே சாவடிக்க பாருங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினவர் தெரியுமா? நிதானிக்க பழகணும். எலியா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? எலியா ஆண்டவர் பேசுறது என்ன சொல்றாரு? அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பது. நான் பாகாலுக்கு முன்பாய் முழங்கால் போடாத 7000 பேரை எனக்காய் வைத்திருக்கிறேன். உனக்கு தெரியுமா? அது நீ நினைச்சிட்டு இருக்க நான் மாத்திரம் என்று இல்ல, உனக்கு விவரம் பத்தாது. 7000 பேரை நான் எனக்காய் மீதியாய் வைத்திருக்கிறேன். எலியா, என் ஜனத்துக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறாயோ? நான் பாகாலுக்கு முன்பாய்
அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி இங்க டாம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு? கிருபையினால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல். அந்த 7000 பேர் எப்படி ரிசர்வ்ல இருந்தாங்களோ அது மாதிரிதான் நம்மளை வச்சிருக்காரு. என்னை அழைத்தது, தெரிந்து கொண்டது, எனக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீங்களே, அது மாதிரி 7000 பேர் ஆண்டவர் ரிசர்வ்ல வச்சிருக்காரு. கவனிக்கிறீங்களா? 7000 பேர் மீது தேவன் தெரிந்து கொண்டு கிருபை அவர்கள் மீது வைத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அழைப்பு, கிருபை, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே வரணும். இதே மாதிரி ஆண்டவர் ரிசர்வ்ல வச்சிருக்காரு. அந்த ஆள்ல நான் ஒருத்தனன்றது மாத்திரம் நீங்க பாத்துக்கிட்டே பாருங்க. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது சொன்னேன். சரிதானா? ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் வசனத்தை போர்டுல பாருங்க, அங்க ஸ்கிரீன்ல. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாது. உங்களை அழைத்து வந்தாரா? உங்க மேல இரக்கம் பாராட்டி இருக்கிறாரா? உங்களை இரத்தத்தால கழுவி தேவ பிள்ளைகள் என்று உடன்படிக்கை செய்திருக்கிறாரா? அவருடைய அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. இப்ப நல்லா 3 இடத்துல படிச்சுக்கிட்டே வரும். மோசே சொன்னா, என்னை அழைத்தேன்னு சொன்னீங்க, என்னை அறிந்திருக்கேன்னு சொன்னீங்க, உங்களுடைய கண்களிலும் கிருபை கிடைத்தது என்று சொன்னீரே. எலியா கிட்ட சொல்றாரு, நான் 7000 பேரை வச்சிருக்கிறேன், அவர்களை அழைத்து அவர்கள் மீது கிருபை கொண்டிருக்கிறேன். அதனால சொல்றாரு அதே அதிகாரத்துல, அவருடைய அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. தெய்வம் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவருடைய அழைப்பு இருக்குதா பாத்துக்கங்க. அவருடைய கிருபை உங்க மேல இருக்கான்னு பாத்துக்கங்க. சரிதானா? இப்ப இந்த அஷூரன்ஸ்ல தான் மோசே நிக்கிறான். என்னன்னா இந்த அஷூரன்ஸ், என்ன போன்னு சொன்னீங்க, என் கூட யார் அனுப்புவேன்னு சொல்லல, ஆனா உம்முடைய கண்களில் என் மீது கிருபை கிடைத்தது, என்னை அழைத்தது நீங்க தானே சொன்னீங்க, உங்களை நம்பி தானே இங்க வந்து உக்காந்து இருக்கிறேன் அப்படின்னு மோசே சொல்றான். அதுதான் அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. இத புடிச்சுக்கங்க. சரிதானா? இப்ப வாங்க மறுபடியும் என்னது, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 படிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால். இப்ப என்ன டைமா வந்தான் தெரியுமா? இப்ப பேசுறான், ஐயா என்னமோ சொன்னீங்க கிருபை கிடைச்சிருக்குன்னு, நீங்க என்ன சொன்னீங்க? அப்படி கிருபை கிடைத்ததானால் என்ன சொல்லுங்க? எங்களுக்கு கிருபை இருக்குது, கிருபை கிடைச்சிருச்சு. பாஸ்டர் சொன்னாரு, நீங்களும் கிருபை பெற்றவங்க அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க கிருபை பெற்றோன்னு. அப்படி கிருபை கிடைத்ததானா நான் உண்மை அறிவதற்கும். இப்ப சொல்றான், வர்றான், என்ன டைமுக்கு வந்துட்டான். இப்ப என்ன அவனோட டிமாண்ட் பாருங்க. அவன் அவருடைய டைம்லயே வர்றான். என்ன அழைச்சது நீங்க சொன்னீங்க, என்ன சர்ச்சை கூப்பிட்டு வந்தது நீங்க தான், எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தது நீங்க தான், புதிய வருடத்துக்குள்ள கொண்டு வந்தது நீங்க தான், என் மேல இறக்கம் பாராட்டி என் மேல கிருபையா இருப்பேன்னு சொல்லி இருக்கீங்க, நிறைய பிராமிஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அந்த பிராமிஸ் கார்டு நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லி இருக்கீங்களே. இப்ப சொன்னான், என்ன சொன்னது? எனக்கு கிருபை கிடைத்தது, ஆனால் அப்படி இல்ல, இதெல்லாம் உண்மையா இருந்தா இது கிருபை கிடைச்சது. ஆனால் சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தை கொடுத்தது நீங்க தான் இருந்தா அப்படின்னு சொல்றோம், கிருபை கிடைத்ததானால். இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், என்ன கேட்கிறேன்னு பாருங்க. நான் உண்மை அறிவதற்கும். நான் உண்மை அறிவதற்கும். இப்ப ஆண்டவர் அறியணும்னா என்ன சொல்றான்? நான் உண்மை அறியணும்.
இவன் என்னென்னமோ முகமும் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டான். எல்லாமே தெரியும், எகிப்தின் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன், ராஜா வீட்டு பிள்ளைய 40 வருஷம் இருந்தவன், இஸ்ரவேலை ஆளுகை செய்தவன். தெய்வம் இவனை சந்தித்து இவன் கையிலே கோலை கொடுத்து 10 வாதைகளை வைத்து பார்வோனோட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தான். யார சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தான்? எகிப்திய மன்னனே சேலஞ்ச் பண்ணி அவனை நடுங்க வச்சுட்டான். ஆண்டவர் சொன்னாரு, மோசே, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். சாதாரண ஆளாக்கினாரா? பார்வோனே நடுங்கி போயிட்டான். பார்வோனுக்கு தேவனாக்கினான். ஆண்டவர் எகிப்தின் தேவர்களை அவன் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்து இஸ்ரவேல் ஜனத்தெல்லாம் மீட்டுட்டு வந்து கற்பனையெல்லாம் வாங்கி இப்படி நின்றுகிட்டு இருக்கிறவன் இப்ப சொல்றான், என்னுடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் என்ன அழைத்ததுன்னு சொன்னீங்கல்ல, அப்படி உண்மையா இருந்தா நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருடும் என்றார். பாருங்க என்ன சொல்றான், இந்த ஜனங்கள் உம்முடையவர்கள் என்று நினைத்து இப்ப என்ன சொன்னா, நான் உண்மை அறியணும். சொல்லுங்க, இன்னும் ஆண்டவர் அறிய வேண்டியது இருக்கு. மோசே இவ்வளவு போய் வந்தவன் சொல்றான், நான் உண்மை அறியறதுக்கு உம்முடைய வழியை அறிவதற்கு. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏதோ ஒரு ரூட்ல நீங்க வர்றீங்க, அந்த ரூட் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் உங்களை புரிஞ்சிக்க முடியல. எல்லாரையும் காலி பண்ண ஒன்ன பெருசா நாக்குறேன், எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய வித்தியாசமாலாம் இருக்கீங்க ஆண்டவர். முகமா பேசிப்பா உங்ககிட்ட வந்துட்டேன். ஆனா இப்ப நான் உங்க அறியணும். இப்ப இந்த ஜனங்களை கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டீங்க. உங்களுடைய வழியை அறியணும். நம்ம ஏற்கனவே பிரசங்கத்துல பார்த்தோம், எதுக்கு பிரச்சனைகள்லாம் ஆண்டவர் விட்டு வச்சாரு. காணானிய ஜனங்கள் எல்லாம் தேவ ஜனங்கள் தேவனுடைய வழியை அறிவார்களோ என்று சொல்லி பார்த்தோம். இந்த மோசே அதைத்தான் கேட்கிறான், உங்களுடைய வழியை அறிவதற்கும் இன்னுமா நான் கிருபையை பெற்று கிருபை மேல கிருபை பெறுவதற்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிமாண்ட சொல்லிட்டு உங்களுடைய ஜனத்தை நினைத்தவர்கள் சொல்லிட்டான். இவன் இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், உனக்கு என் ரூட்டு உனக்கு தெரியணுமா? இப்ப என்ன தெரியுமா செய்ய போறேன்? அதற்கு அவர் 14 வசனம் படிங்க. அதற்கு அவர் இப்ப ஆண்டவர் என்ன கேட்டா, உம்மை அறியணும், உங்களுடைய வழியை எனக்கு தெரியும், அப்படி இந்த ஜனத்தை உம்முடைய ஜனமும் கொஞ்சம் நினைச்சுக்கங்க அப்படின்னு கேட்டோம்னா, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இப்ப ஆண்டவர் ரூட்டுக்கு வந்துட்டாரு. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். சொல்லுங்க, இந்த 2026 வருஷம் என் தேவனுடைய சமூகம் என் முன்பாய் சொல்லும். ஏன் தெரியுமா? இவன் கேட்டான், என்ன அழைத்தேன்னு சொன்னீங்க, உங்களுடைய கண்களில கிருபை கிடைச்சிச்சின்னு சொன்னீங்க, இப்ப எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் முன்பாய் செல்லும். சரிதானே? 15 அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனார். இப்ப மேட்டர் வந்துட்டான். ஆண்டவரே என்ன சொன்னீங்க? உம்முடைய சமூகம் என் முன்பாய் செல்லும் சொன்னீங்கல்ல. 2026 என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? உன் கூட என் சமூகம் அழைக்கப்பட்டிருக்கீங்களா? கிருபை பெற்றிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உன் முன்பாய் சொல்லும். இப்ப சமூகம் முன்பாய் செல்லும் சொன்ன உடனே அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனார், எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். போதும், எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் போதும், கொடுத்த வாட்டர் ஸ்கூட்டர் போதும், கொடுத்திருக்கிற வாரத்துல 4 தடவை தான் ஒரே தனியை துணியை துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம், அது போதும், இது போதும். அப்ப போதும் ஆண்டவரே, இது
அப்படின்னு என்ன சொல்றான்? சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்க சமூகம் போனாதான் 2024 நல்லா இருக்கும் எங்களுக்கு. இல்லைன்னா போதும், நாங்க இந்த லெவல்ல இருந்துக்கிறோம். 2025 லெவலே போதும் அப்படின்றாங்க. என்ன சொல்றான்? 2025 லெவலே போதும். எப்ப உங்களுடைய சமூகம் மாத்திரம் முன்னால செல்லாம இருந்தா எங்களை கூட்டிட்டு போக வேண்டாம், போதும் எங்களுக்கு இதுவே போதும் என்று சொல்லிட்டேன். இப்ப என்ன இப்ப மேட்டர் வந்துட்டான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் கேட்டான். என்ன கேட்டான்? ஐயா, உங்களுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சுன்னு சொன்னீங்க, நீங்கெல்லாம் அழைத்ததுன்னு சொன்னீங்க. இப்ப அப்படியே நைஸா போட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதா, உண்மையாவே உன்னை அழைத்தது நான் தான், உன் மேல கிருபை கொடுத்தது நான் தான். இப்ப ஆண்டவர் இறங்கி விட்டாரு, நீ போப்பா, ஆனா என் சமூகம் முன்னால செல்லும். நீ போ, கோணலானதை செகை பண்ணுகிற என் சமூகம் முன்பாய் செல்லும், தடைகளை அகற்றுகிற என் சமூகம் முன்பாய் செல்லும் சொன்ன உடனே ஓகே ஆண்டவர். ஆனா பாத்துக்கங்க, சமூகம் மாத்திரம் முன்னால செல்லலைன்னா என்னை எங்கேயோ விட்டுருங்க, நான் இங்கேயே போயிடுறேன். 2025 போதும், 2025 இருந்த பலன் போதும், 2025 இருந்த ஸ்டேட்டஸ் போதும், எங்க வருமானம் எல்லாம் போதும், எங்க ஏறன்னு சொல்லி சகிக்கிற கூடாது, போதும் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? எங்களோட சமூகம் மாத்திரம் முன்னால போலன்னா எங்களை இங்கே விட்டுருங்க, நாங்க இங்கே செட்டில் ஆயிரும். வனாந்தரத்துல மண்ணா வருது, எல்லாம் வருது, இது போதும். என்னமோ பாலும் தேணுன்றீங்களா, அங்கெல்லாம் கூட்டு போறதா, உங்க சமூகம் வந்தாதான் கூட்டு போகணும். என்ன சொல்ற? நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? 2026 மென்மையா இருப்பேன், வாழாக்காம தலையாம நிலைமை சொன்னீங்கல்ல. உங்களுடைய சமூகம் மாத்திரம் முன்னால செல்லலைன்னா எங்களை தயவு செய்து கூட்டு போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட பார்கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆண்டவரை இறங்கி இப்ப சமூகத்தையும் கொடுத்துட்டாரு. இப்ப சொன்னா அந்த சமூகம் மாத்திரம் விட்டு போகக்கூடாது. பாத்துக்கங்க, அது ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்கணும், நான் ஜாலியா பின்னால வந்துகிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? இப்ப நீங்க அந்த ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன்னை அழைத்திருக்கிற வாமன கிருபை கிடைச்சு, கிருபை கிடைச்சது. ஆனால் கிருபை எனக்கு உண்டானது, ஆனால் உங்களுடைய சமூகம் எனக்கு இந்த மேட்டர் எல்லாம் எனக்கு வழியெல்லாம் புரிய மாட்டேங்குது. 2026 என்னென்ன செய்ய போறோம்னு தெரிய மாட்டேங்குது. உண்மை அறியணும், உங்களுடைய வழி அறியணும். இப்படி நான் கேட்ட உடனே ஆண்டு சொல்றாரு, என் சமூகம் முன்பா சொல்லுன்னு சொன்னான். சமூகம் முன்பா சொல்லுன்னு சொன்னா பார்த்தாது, அது பெர்மனண்டா போடும். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, ஆனந்த் நம்ம அது கூடவே முன்னால போகலன்னா என்ன கூட்டு போவாதீங்க. சரிதானா? அப்படிதான் நீங்களும் இப்ப ஜெபிக்கணும். சரிதானா? எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உங்களுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? இப்ப மேட்டர் வந்துட்டான். இப்ப அப்படியே பண்றான். எங்களுக்கெல்லாம் கிருபை பெற்றவங்க, நாங்களாம் ரசிக்கப்பட்டவங்க, நாங்களாம் கிறிஸ்தவங்க, ஆமா காட் மினிஸ்ட்ரிக்கு போறவங்க நாங்களாம் அப்படின்னு 1ஆம் தேதி 1ஆம் மாசம் போய் வாக்கு தத்தமா பெற்றவங்க பாக்கெட்ல வச்சிருக்கிறோம். இப்படி எல்லாம் என்ன சொல்றாரு? உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்தது, எனக்கும் உண்மது ஜனத்துக்கும் உங்களுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? கிருபை கிடைச்சிச்சுன்னு சொன்னீங்களா? இது எப்படி புருஷன் எங்க இருக்குது கேக்குறேன். என்ன கேக்குறான்? புருஷே என்ன பார்கென்ல இருக்க பாருங்க. இவன் கிருபையை விட மாட்டான். அந்த அவர் போட்ட வேலையை வச்சு அவரே உருட்டி இப்ப சமூகத்தையும் முன்னால வாங்கிட்டான் போகணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றான்? எனக்கும் உங்களுடைய கிருபை எனக்கு கிடைச்சிச்சுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? நான் என் வீட்டுக்கு பின்னால போறேன், அவன் ஏற்கனவே என்ன மேலே கீழே ஒரு மாதிரி தான் பாக்குறான். இதெல்லாம் நட்டு காண்ட காய்ச்சி பைக் தூக்கிட்டு போது இது ஒரு அல்லையில கேசுன்னு நம்மளை கேள்வி பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு தெரியும் என்ன பத்தி. இந்த உலகத்தின் அதிபதிக்கு தெரியணும், தெய்வத்தின் சண்முகம் என் முன்பாய் செல்லுதிலே. கிருபை பெற்றவன், ரசிக்கப்பட்டவன், விசுவாசி அப்படி சொல்லிக்கல, அது எப்படி தெரியும்? என்ன கேக்குறான்? உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? எதனால் அறியப்படும்? நீர் எங்களுடைய வருவதனால் அல்லவா? நீங்க வந்தா போதும். நீங்க வந்துட்டீங்கன்னா
சாத்தான் பயப்படும் ஆண்டவரே. என்கிட்ட வாயடி பண்ணல, என்ன மிரட்டுவான்ல, என்ன மிரட்டுவான்ல, அவன்லாம் பயந்துருவான். நீங்க மாத்திரம் என் கூட வந்துட்டீங்கன்னா நான் கிருபை பெற்றவன் அவனுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனம் வரும் பொழுது எரிகோ பட்டணத்துக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க முன்னால யாரும் நிற்க முடியாது. அவர்கள் தேவன் தேவன் என்று அறிந்தார்கள். ஏன்னா ஆண்டவர் கூட போயிட்டாரு. இந்த 2026ல உங்களை நிறைய பிரச்சனை எல்லாம் வரும். அது முதலே தெரியணும்னு ஆண்டவர் முன்னால போயிட்டு இருக்காரு. இப்ப நம்ம என்ன தெரியுமா கேட்கணும்? நீர் எங்களோடு வந்தாதான் அவனுக்கு தெரியும். நீ சுவிசேஷம் சொல்ல போனா எல்லாம் என்ன மதம் பரப்ப வரீங்களான்னா ஏற்காக வந்துருக்காங்க போயிடுவான். என்ன போயிடும்? வாழை சுருக்கிட்டு போயிடுவான். சாத்தான் ஆட மாட்டான், பயப்படுவான். நீ உம்முடைய எங்களுக்கு சமூகம் முன்பாக சொல்றீங்க, உம்முடைய கிருபை பெற்ற ஜனம் சொல்றீங்க, எங்களை ரட்சிச்சீங்கன்னு சொல்றீங்க, காப்பாத்துனீங்க, நாங்க பரலோகத்து டிக்கெட்டு பரலோகத்தை உட்காந்துருக்கோம். எப்படி தெரியும்? நீர் எங்களோடு வருவதினால்தான். எங்க போயிட்டா பச்சா நைஸா கொஞ்சமா வந்து யாரும் அனுப்ப போறேன்னு சொன்னீங்களே, யாரும் சொல்ல மாட்டீங்களேன்னா அப்படி சமூகத்தை வாங்கினா இப்ப எங்க போயிட்டான்? ஆண்டவரே வந்தா ஆண்டவர் வரணும்னு சொல்லிட்டான். இப்படி அவர்கிட்ட பார்வையில் இறங்கிட்டான் பாருங்க. இப்படியே பூமி மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உங்களுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். இது மாதிரி மாத்திரம் நடந்துச்சு. பூமியில் இருக்கு எல்லா ஜனமும் பார்ப்பான், கிறிஸ்தவனா டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் அசால்ட்டாக எண்ணியாத. அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் இது சாதாரண கூட்டம் அல்லது. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அறிவார்கள், இது தேவனுடைய சேனை என்று அறிவார்கள். என்னன்னா ஆண்டவர் நீங்க வரலன்னா மாத்திரம் எங்களை அனுப்ப வேண்டாம், ஜபம் பண்ணணும், விளையாடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? ஆண்டவரே நீங்க வரலன்னா எங்களை அனுப்ப வேண்டாம். என்னடா இவனை பாலத்தேனுக்கு கூட்டு போன இங்கே பிரேக் போட்டுறேன்றான். இல்ல நான் வந்து சமூகம் போப்பா. ஏன் ஆண்டவரை சமூகம் போட மாட்டது? நீங்க வரணும், நீங்க வரணும். எங்க என்ன பார்கெயின் பண்றான் தெரியுமா? ஜனங்கள் அடிச்சிடற உனக்கால் என் பேரனுக்கு கேட்க பார்கெயின் பண்ணி ஆண்டவர் இடத்துல இப்படி பேசுறாரு மோசே. சரிண்ணா எலியா விட்டுருந்தாங்க ஜனங்களுக்கு மோசமான ஜனம் காலி பண்ணி ஆடுறேன் அப்படின்ட்டு போயிடும். நானா வானத்துக்கு தானா பறந்து வந்துருவாரு, எலியா போயிடுவாரு. ஆனா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாரு. சரிதானே? அதனாலதான் ஏன் எலியா மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிடலாமான்னு சீசா கேட்கிறேன். என்ன சார் எலியா மாதிரி வானத்துல இருந்து அக்னி அடிச்சு எல்லாரையும் காலி பண்ணி விட மாட்டே, நீங்க என்ன ஆவி இவ்வளவு தெரியாதா கேட்கிறாரு. சரிதானே? அடுத்த படிங்க 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொன்னா, நீ வந்துட்டா மாத்திரம் எல்லா ஜாதிக்கு முன்ன இதான் ஸ்பெஷல் அப்படின்னு தெரியும். கிறிஸ்தவன்னா ஸ்பெஷல் அப்படின்னு எங்க வீட்டுல ஏரியால இருக்கலாம். இவங்க ஸ்பெஷல் அப்படின்னு கீழே இருந்து மேல பார்ப்பான். கோடீஸ்வரர் எல்லாம் பார்ப்பான். நீங்க சைக்கிள் ஓட்டு போன கூட பார்ப்பான். அவங்க ஸ்பெஷல் கிருபை பெற்றது தேவன் அங்க இருந்தாருன்னா தெரியும் அவனுக்கு இது ஸ்பெஷல் கேஸ். சரிதானா? இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் பதில் அப்பொழுது அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மறுபடி பரவாயில்ல பயம் நல்லா பூந்து அடிச்சு தைரியமா சொல்றான் அப்படின்னு உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நீ சொன்ன மாதிரி செய்வேனா? என் கண்களில் நீ நான் ஸ்பெஷல் நான் காமிக்கிறேன். கவனிக்கிறீங்களா? என்ன சொன்னாரு ஆண்டவரே? நீ சொன்னபடியே செய்யறேன். ஆண்டவரை பாருங்க,
ஆண்டவர் புள்ள பேசுறான், ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் சொல்ல நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன். எப்படி சொல்றாரு? நீங்க நாளைக்குங்க கிருபை பெற்றவன்னு சொன்னீங்கல்ல, எப்படி வந்தா பாத்தீங்களா? இந்த பாக்கெட்ல பிராமிஸ் வேர்டுகளை இதெல்லாம் வச்சுக்கணும். நீங்க என்னென்னமோ சொன்னீங்கல்ல அப்படியே கேட்கணும். அப்படியே கேட்டு 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 வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்றபடி நான் செய்யறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சொல்றபடி செய்யறேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உண்மையாவே கிருபை கிடைச்சிச்சுரா. கிருபை கிடைச்சிச்சுரா. நீ சொன்ன மாதிரி செய். ஏன்னா என் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. நீங்க ரசிக்கப்பட்டாளா? தூள் கலப்புங்க. தேவன் அழைத்த ஆளா, பிரித்தெடுத்த ஆளா, தூள் கலப்புங்க. ஆண்டவர் உங்களை ரோட்ல இருக்க முன்னால ஸ்பெஷல்னு காப்பாறான். நீங்க மாத்திரம் என் கூட வந்தானா சொன்னா, நீங்க வந்துட்டீங்கன்னா உலகத்துல எல்லாருக்கும் எங்களை பார்த்தாலே விசேஷமான தெரியும் சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் கேரண்டியாக போட நான் பாத்துக்கிறேன். அவரு நீ சொன்னபடி நான் செய்வேன். என் கண்ணுல உனக்கு கிருபை கிடைச்சிச்சு. எப்படி சொல்ல பாருங்க, இந்த கிருபை கிடைச்சிச்சு ஆகவே செய்வேன். இந்த கிருபையை மாத்த விட்டுறாதீங்க. அதனாலதான் இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா? கிருபை விளங்கியது. சரிதானா? நீ கிருபை பெற்றிருக்கனா ஆண்டவர் காமிக்க விரும்புறாரு. என் ஜனம் கிருபை பெற்ற ஜனம். சரிதானா? அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். இன்னும் பாரு, என் விடல. இவன் விட்டானா பாரு, அவர் பேசுறாரு, இவர் பேசுறாங்க. இங்க இப்பதான் சொல்றேன், நீங்க ஸ்பெஷல் சொல்றாருல. இப்ப இங்கட்டான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும். சீனாய் மலையே பத்தி எரிஞ்சிச்சடா. என் விரல்னால பலகையை எழுதி 10 கட்டளையை கொடுத்தேனடா. பார்வோன் முன்னால இத்தனை பெரிய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சேனடா. பார்வோன் நடுங்கி உன்னை விட்டுட்டானேடா. எரிகோவா அமைதி மதிலெல்லாம் தாண்டி அடிச்சு தூள் கலப்பிட்டு வந்துட்டீங்க. கைய நீட்டினா சிவந்தா சமுத்திரமே குழந்துருச்சாடா. இப்ப என்னடா கேட்ட? முகமா தானடா பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு சொன்ன பிறகு இவ இறங்கி 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 போட்டு, ஆண்டவரே ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? உங்க மகிமையை எனக்கு காட்டும். ஆழத்துல போயிட்டான். எனக்கு பேரு புகழ் எல்லாம் பயப்படான். அதெல்லாம் அரை நீங்க தான் சாங்ஷன் போட்டீங்க. எல்லாரும் பிசாசு கூட என்ன பார்த்து நடுமா. ஓகே, இப்ப எனக்கு என்ன தெரியுமா வேணும்? உங்களுடைய மகிமையை எனக்கு காட்டணும். என்னதான் நாட்டுல நமக்கு ஊரே கலக்கிட்டு பயங்காச்சாலும் இந்த பாயிண்ட விட்டுறக்கூடாது. உம்மை நான் அறியணும். உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும். அப்பொழுது எல்லாமே பாஸ் ஆகி வந்துட்டு ஒன்னாதான் லாடு லபக்கு மாதிரி நடத்துவாரு. உனக்காக சேலஞ்சு பண்ணுவாரு. பிசாசெல்லாம் நாடிக்கிட்டு இருப்போம். உன்னை பார்த்தாலே பக்கத்து விட்டுக்கிறவங்களாம் டே ஸ்பெஷல் கேஸ் உங்களுக்கு கூடாது. எம்மா எங்களுக்காக ஜோப் பண்றீங்களாம்மா, எம்மா கொஞ்சம் அப்படின்னு தான் அடக்கிதான் வாசிப்பாங்க. உங்ககிட்ட தான் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 பேர் பிடிச்சி தூக்குவாங்க. இவ்வளவு சொன்ன பிறகு இவன் கேட்கிறான். அப்பொழுது அவன், ஆண்டவரே உன்னுடைய மகிமை எனக்கு காணும். யாருக்காவது தூக்கம் தான் ஒழுங்கா கவனிக்கிறோமா? அப்பதான் ஆழத்துக்குள்ள போக முடியும். சரிதானே? தூக்கம் வருதுன்னா டீ இருக்குது, டீ குடிச்சிட்டு வந்திருக்கேன். சரிதானே? அப்பொழுது அவன் என்ன செய்றான்? உம்முடைய மகிமை எனக்கு காட்டும் என்றான். அதற்கு அவர் ஆண்டவர் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, பதில் கொடுக்குது. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். பாருங்க, இப்ப சொல்றாரு, என்னமோ கேட்டுக்கிட்டே வந்த, கடைசியில் என்ன செஞ்சுட்ட?
என்னுடைய மகிமையை நீ பார்க்காதடா. சிவந்த சமுத்திரத்தையே கடந்துட்ட, எந்த முகமுகமா பார்த்துட்ட. சீனாய் மலையை பற்றி எரிந்தது. தெய்வத்தின் தொனியை கேட்டு தூரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நடுங்கினார்கள். மோசையோடு தேவன் பேச அவன் முகம் பிரகாசம் அடைந்த. இந்த மகிமையில இருந்தவன் உன்னுடைய மகிமையை எனக்கு காட்டும் என்றான். அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உமக்கு முன்பாக கூறுவேன். இப்ப வந்துட்டாரு, என்ன வந்தாரு, மேட்டர் வந்துட்டாரு. என்னுடைய தயவையெல்லாம் உன் முன்னால கடந்து போக பண்ணணும். என்ன ஒருவனும் நேருக்கு நேரு முகத்துக்கு முகம் பார்த்தா ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே நான் என்ன தெரியுமா செய்யணும், என்னுடைய இறக்கம் தயையை எல்லாம் முன்னால முதல்ல உனக்கு முன்னால சேஃப்டி பண்ணணும். உனக்கு என்ன செய்யணும், உன்னை சேஃப்டி பண்ணிக்கணும். என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வச்சு உன்னை மறைத்து கொண்டு நீ கேட்டதை நான் காமிக்க போறேன் மகிமையை. என்ன சொல்றாரு, என்ன செய்ய போறாரு? ஏம்மா இருக்கட்டும் இருக்கட்டும்மா இருக்கட்டும் உட்காருங்க. என்னுடைய மகிமையை உனக்கு காட்ட வேண்டும் என்று நீ கேட்டாய் அல்லவா? எனக்கு உன் மகிமையை காட்ட வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா? இப்ப ஆண்டவர் சொல்லுகிறது, என் தயவையெல்லாம் உன்னின் முன்பாய் கடந்து போக பண்ணி என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல உன்னை மறைத்து என் கரத்தினால மூடிட்டு நான் கடந்து போவேன். அப்ப கூட சொல்றாரு, அப்ப வந்து எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ. அது முழுசா படிக்கல, எவன் மேல் இரக்கமாய் படிங்க. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அவன் மேல இரக்கமாயிருப்பேன். உன் மேல கிருபை கிடைச்சிச்சுன்னு சொன்னேன், எல்லாம் சொன்னல. உன் மேல இரக்கமாயிருக்க சித்தம் கொண்டேன், நான் இரக்கமாகவே இருப்பேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல கிருபையாயிருக்க சித்தம் கொண்டேனோ அவன் மீது கிருபையாயிருப்பேன். உங்க மேல இரக்கமாயிருக்க சித்தம் கொண்டாரா, இரக்கமாய் இருப்பார். கிருபையை கொள்ள சித்தம் கொண்டாரா, உங்க மேல கிருபையாய் இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? அவர் சொல்றாரு, என் தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இவன் கேட்டது என்ன? மகிமை. மகிமையை பார்க்கணும். நான் உம்மால கூடாதது ஒண்ணு இல்லை தெரியும். நானே சிவந்த சமுத்திரத்தை பரட்டி போடுறேன். நான் வந்து தண்ணீரெல்லாம் எகிப்தி நதியவே அடிச்ச ரத்தமா மாறிடுச்சு. பார்வனுடைய பிள்ளையெல்லாம் சாப்பிடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் மகிமைக்குள்ள போகும்போது அவன் கேட்டது என்னது? அதற்கு அவர்னு போட்டிருக்கா இல்லையா பாருங்க, என்ன போட்டிருக்கு? என்னுடைய கேட்டது உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரும். அப்படி சொல்ற ஆண்டவர், என்ன தயவெல்லாம் உன் மண்ணால போக பண்ணி என்ன சொல்றாரு? என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இப்ப இவன் எதை பார்க்கணும்ன்றான்? மகிமை. இப்ப அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். புரியுதுங்களா? இப்ப என்ன மகிமைன்னு கேட்டோம்னா, இப்ப அவருடைய நாமத்தை குறித்து பேசுறாரு. அந்த நாமத்தை குறித்து பேசுற 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இப்ப அவர் சொல்றாரு, அவன் முன்பாக என்னது போக சொல்றாரு? கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். கர்த்தர் போறாருல, கர்த்தரை பத்தி அவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தை கூறுவேன். உன்னை மறைச்சிட்டு உன் முன்னால போவேன், என் கூட வரணும்னு சொன்ன போறாரு.
அவருடைய நாமத்தை நான் கூறுவேன். அவர் யாருன்னு சொல்லி கேட்பேன். உண்மை நான் அறியணும்னு கேட்டாங்க. அவர் யாருன்னு சொல்லி தரேன். கேட்டுக்க, உன்னை மறைத்துட்டு அவருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன்னு சொல்லிட்டு இப்ப அதிகாரம் அதே ரிலேட்டட்லயே வராது. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று பக்கத்துல நின்றுட்டு சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தருடைய நாமத்தை கூறுற. மோசே கேட்டதை அவனுக்கு தரேன்னு சொல்லிட்டு மோசே கிட்ட நின்றுட்டு சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை கூறினான். என்ன சொன்னாரு? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? உன் முன்னால போகணும்னு சொன்னல, என் கூட வராம தான் இங்க வந்து விட்டு கூட்டு போவ நீங்க சொன்னல, எல்லாம் கேட்டல, மகிமையை கேட்டல, அவரை பார்த்தனா நீ செத்துருவ, அவர் பின்னால மட்டும் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமம் தான். அவர் யாரு? அவர் யாரு? அவருடைய மகிமை என்னன்னு சொல்ல வராது. அவருடைய நாமத்தை கூறுன்னு சொல்லிட்டு என்ன சொன்னது? அவருடைய நாமத்தை கூற. கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகிற போது, இப்ப என்ன செய்யறாரு? கடந்து போகும்போது நீ என்ன கேட்ட? மகிமையை கேட்ட. அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். பாருங்க, அவருடைய குணாதிசயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நீ அவரை அறியணுமா? You want to know his name? கர்த்தர். அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும். இந்த வருஷம் ஃபுல்லா கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம். டென்ஷன் ஆக மாட்டாராம். நீடிய தண்ணி சாட்ட பண்ண கூட டென்ஷன் ஆக மாட்டாராம். நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் மாற மாட்டாரு. உன்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்காரு. சத்தியம் உள்ள தேவன் போயிட்டு இருக்காரு. ஆண்டவரே உங்களுடைய மகிமையை காட்டுன்னு சொன்னா அவர் இறக்கம் ஒருக்கம் நீடிய சாந்தம் மகாதயை சத்தியமுள்ள தேவன். போதாதா? அவர் தான் போயிட்டு இருக்காரு. என் ஆண்டவர் போற 2026 முன்னால இரக்கமும் உருக்கமும் நீ கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமுள்ள தேவன். போய் சொல்ல மாட்டாரு. எங்க அப்பா கொடுத்த வார்த்தை என் முன்னால போறாரு. போதுமா? மகிமை தெரியுதா? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். சரி, 7ஆம் வசனம் முடிச்சாச்சா? 8 வாங்க. மோசே தீவிரமாக என்ன படிச்சீங்க? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அவரை பத்தி சொல்லியிருக்கு. அவருடைய குணாதிசயத்தை சொல்றாரு. மகிமையை காட்டுங்கன்னா அவர் யாருன்னு காமிக்கா? அவரு அதான் 1000 இரக்கம். அவர் யாரு? இரக்கம், கிருபை, மகாதயை, நீடிய சாந்தம், சத்தியம், மாறாத மகிமை அப்படின்னு சொல்லிட்டு 1000 தலைமுறை இரக்கம் தான் பாரு. சும்மா சாதாரணமா நீங்க மகிமை பாத்தீங்களா? 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வர 8ஆம் வசனம். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. மோசே பார்த்தான், மகிமையை பார்த்துட்டான், சடான்னு உழுந்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? டமான்னு உழுந்துட்டு தீவிரமாய் தரை மட்டும் பணிந்து குனிந்து, ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். மேட்டரை விடே மாட்டேங்கிறான். மறுபடியும் விடுறான். கிருபை கிடைச்சிச்சு. ஆண்டவரே
பார்த்தாச்சு. இப்படிப்பட்டவரை வர்றாரு. இறக்கம், உருக்கம், கிருபை, நீடிய சாந்தம். போதும் நீ என்ன டென்ஷன் பண்ணாலும் பயப்பட, அவர் நீடி சாந்தமா இருப்பாராம், பொறுமையா இருப்பாராம். சத்தியம் உள்ள தேவனா ரைட். இது போட்டுட்டு இப்ப உழுந்துட்டு இவரு தானே, இவரு எனக்கு கூட இருக்கணும் எப்படி கேட்கிற பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். கிருபை கிடைச்சிட்டு சொல்லி இருக்கீங்களா? உண்மைன்னு சொன்னீங்களா? மறுபடியும் சொல்லலாம். கிருபை கிடைத்ததானால். எல்லாம் சொல்லுங்க. அழைத்ததானால், அழைத்ததானால், கிருபை கிடைத்ததானால். எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். எங்க நடுவில் இருக்கணும் பாத்துக்காங்க. எங்க வாரக்கட்டில நிக்க கூடாது. எங்க இருக்கணும்? எங்கள் நடுவிலே எழுந்தருளும். அவன் இந்த டிமாண்ட விடவே மாட்டான். சமூகம் முன்பாக செல்லணும், என் தூதனை அனுப்புறேன், ஒன்றையும் ஒத்துக்க மாட்டான். இறங்கி எங்க நடுவுல மட்டும் நிறுத்துக்கங்க, உங்களை எஸ்கேப்பே பண்ண விட மாட்டோம்னு சொல்லி ஆண்டவரை நடுவுல கொண்டு வந்துட்டேன். உங்க வீட்டுல நடுவுல இயேசு இருக்கணும், ஆலயத்துல இயேசு நடுவுல இருக்கணும், ஊழியத்தின் நடுவுல இயேசு இருக்கணும். எல்லாவற்றிற்கும் நடுவுல கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப். எல்லாவற்றிற்கும் நடுவுல ஆண்டவரை கொண்டு வரணும்னு கேக்குறாங்க. எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நாங்க மேட்டர் எங்கள் வணங்கா கழுத்து தான். ஆனா மேட்டர் பாத்துக்கங்க, கிருபை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டீங்க, அதெல்லாம் சொல்லிட்டு வந்து இப்ப மேட்டர் எல்லாம் கேன்சல் ஆகி வணங்கா கழுத்து வரமாட்டேன்னீங்க. நாங்க எல்லாம் அப்படிதான். ஆனா என்ன கேக்குறான், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். வணங்கா கழுத்துள்ள ஆளுங்க தான் நாங்க. நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து. கொஞ்சம் மன்னிச்சிருங்க. மன்னிச்சு நம்ம மன்னிப்பு கேட்டோமா? மன்னிப்பு கேட்டுட்டு தானே உள்ள வந்திருக்கோம். எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்தருளும். எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள. எங்களை உங்க சொந்த பிள்ளையா வச்சுக்க ஆண்டவரே. அதற்கு அவர், இதோ நான் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுகிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மேட்டர் சுத்தி வளைச்சு கிழிச்சு கொண்டு வந்து நடுவுல கொண்டு வந்தான். இப்ப ஆண்டவர் விட்டாரு, டேய் உன்கிட்ட அக்ரிமெண்ட் போடுவோமா? என்ன சொல்றாரு, நான் உன் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட போறேன். நான் சத்தியம் உள்ள தேவன் பார்த்தல, இறக்கம், உருக்கம், கிருபை, மகா தயவு, நீடிய சாந்தம், சத்தியம் உள்ள தேவன். இப்ப அக்ரிமெண்ட் போட்டுறவா உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். என்ன சொல்லுங்க? உடன்படிக்கை. மேட்டருக்கெல்லாம் வந்து 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 ஆண்டவரை எங்க நடுவில் வந்திருக்க போது ஆண்டவரை சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறான்டா. சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்னு பார்க்க போறோம். அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குது படிங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்துல செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இப்ப ஏற்கனவே எகிப்துக்கள் அவ்வளவு அற்புதம் செஞ்சாச்சு, சிவந்த சமுத்திரம் பறந்துருச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பூமியில எந்த ஜாதியிலும் நடக்காத அற்புதத்தை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஆண்டவர் அக்ரிமெண்ட் பாத்தீங்களா? ஆண்டவர் போறாரு. என்ன சொன்னார்? நானா கேட்டேன், மோசத்துல கேட்டேன், நான் ஒரு உடன்படிக்கை போடுவோமா, கொஞ்சம் கைக்கு போடுங்க சொன்னா, இவன் பேசி ஈசி கரைச்சி ஆண்டவர் கொண்டு வந்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, டேய் நான் உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் பண்றப்ப உன் கூட பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை. பூமியே அதை பார்த்திருக்க மாட்டேன். எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எல்லாரும் காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். சீனாய் மலை அசைந்ததுக்கு முகம் பிரகாசிக்குது. இப்ப சொல்றது, உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு நான் உடன்படிக்கை செய்கிறேன். 2026 வேணுமா வேணாமா?
என்னோடு இருந்து எனக்கு பயங்கரமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சத்தியமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். சரி, எங்க வந்துட்டோம்? சரிதானா? பயங்கரமா இருக்கும். சரிதானா? இப்ப என்ன தெரியுமா ஒண்ணும்? இப்ப வாங்க உபாகமம் 1ஆம் அதிகாரம். இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தேசத்துக்கு நடுவுல கொண்டு விட்டாரு. இவன் கூட உடன்படிக்கை செய்து ஆண்டவர் அப்படியே கூட்டு வர்றாரு. கானான் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கானான். மோசே நீ மலை மேல இருந்து பாடுறான்றாரு. பார்த்துட்டு வேவுக்காரன்லாம் கொஞ்சம் அனுப்பி போய் என்னன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்றா, ஃப்ரூட் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. அப்ப கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. 2026 என்னன்னு பார்க்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2026ல என்னன்னு உங்களை பார்க்க சொன்னாரு. உடனே மோச சொல்றேன், 4 பேர் 10 12 பேர் அனுப்புறான். போகடா போய் என்னன்னு அந்த தேசம் என்னது, இந்த 2026ல என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். ஜனவரியை பார்த்துட்டு வந்தா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அவன் சொல்றான். என்ன சொன்னா? அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஜனவரி மாசம் மாம்பழம் அப்படி ஒவ்வொரு மாசம் பலாப்பழம், வாழைப்பழம், ஆப்பிள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாசத்துக்கு கனியெல்லாம் கொண்டு வர்றான். என்ன கொண்டு வந்தான் கவனிக்கிறீங்களா? என்ன செஞ்சானா தேசத்துக்கு கனியை கொண்டு வந்துட்டான். எங்க? வனாந்தரத்துல இருக்கும் போது. இப்ப ஆண்டவர் நான் உங்க கூட இருக்கேன், உங்க கூட இருந்து பலத்த காரியத்தெல்லாம் செய்வேன்னு சொல்லி கூப்பிட்டு எங்க போயிட்டாரு? ஆண்டவர் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டாரு. எங்க வந்துருச்சு? பாலும் தேங்க ஓடுகிற தேசம் வந்துருச்சு. கானான் பக்கத்துல வந்துட்டாங்க. எல்லாம் அடே சொல்லுங்க, அடே. இப்படி வந்த பிறகு கனியை கொண்டு வந்து சாப்பிடுறாங்க. அவன் சொல்றான், கனியை கொண்டு வந்தார்கள். தேசத்து காரிகளின் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். ஜனவரி நல்லா இருக்குது, பிப்ரவரி நல்லா இருக்கு, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எல்லாம் சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்றான்? நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம். பாருங்க, ஜனவரி சூப்பர், 2026 பிப்ரவரி சூப்பர், எல்லாம் சூப்பர், பாரு சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு மனிதன் சரி அப்படி சொன்ன இந்த ஜனம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? பாதி பேரு இதை நம்ப மாட்டேன்ட்டான். என்ன பண்ண மாட்டேன்ட்டான்? வேற வசனம் என்ன போட்டிருக்கேன்? எங்க இருக்கு? 25 படிச்சாங்க, 31 படிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க கூட வந்தேன், சும்மா வரல. ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளில் சுமந்த விதமாய் உங்களை நான் சுமந்து வந்ததை பார்த்தீங்க. மேட்டர் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களை நான் இவ்வளவு அழகா நான் சொன்ன மாதிரி சத்தியமுள்ள தேவனா, இரக்கமா, உருக்கமா ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து வந்த விதமாய் இம்மட்டாய் நடத்தி வந்ததை நீங்க பாத்தீங்க. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். அவன் சொல்றான் எல்லாம் நல்லதா சொன்னான்னு பார்த்துட்டு வந்தவன் சொல்றான், நீ பார்க்காம எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ற. நீங்கள் விசுவாசியாமல் போனீர்கள். ஐயோ, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்களே. மோச போயிட்டாரு. ஜனங்கள் எல்லாம் ஊழியக்காரன் சொன்னாலும் போயிட்டா பிரசங்கம் பண்ணனா. ஜனங்களை என்னத்த 2026 எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. ஜனவரியே ஓட்ட முடியல, பிப்ரவரி எங்க ஓட்டுறது? இப்ப போக போக சரியும் போல இருக்குடே. நீங்கள் விசுவாசியாமல் போனீர்கள். எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்களே. என்ன சொல்லுங்க? விசுவாசியாமல் போனீர்கள். படிங்க அடுத்தது என்ன வசனம்?
33 கடைசி. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். விசுவாசியாமல் போனீர்கள். சரிதானா? அது சொல்லிட்டாரு. சரிதானா? ஆகவே என்ன செஞ்சாரு? சங்கீதம் 106:7 படிங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், எகிப்திலே பார்த்த அதிசயத்தெல்லாம் எங்கள் பிதாக்கள் உணராமலும், உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய், உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் நினைக்கல. என்ன செஞ்சாங்களாம்? ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுத்தாரு கிருபை. அந்த கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போயிட்டாங்க. யாரு? பழைய கேசுங்களா அப்படி போயிடுச்சான். எங்கள் பிதாக்கள், மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க, கவனிக்கிறீங்களா? எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், உம்முடைய அதிசயங்களை உணரவில்லை, உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய், கடந்த வருடங்களில் எல்லாம் தேவன் நடத்தி வந்த அதிசயங்களை எல்லாம் நினைக்கவில்ல, உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். கலகம் பண்ற கேஸ் பாதிக்கே ஒன்ன செஞ்சுட்டான். ஆண்டவர் என்னெல்லாமோ சொல்லி அவங்க கூட வந்தாரு, சுமந்து வந்தேன்றாரு. ஆனாலும் இவர்கள் கலகம் பண்ணினார்கள். சரிதானா? அடுத்தது என்ன வசனம் போட்டிருக்கேன்? என்னாகமத்துல என்ன படிச்சோம்? 6ஆம் அதிகாரம் நம்ம 24, 25, 20 என்ன சொல்றாரு? அதே கிருபை தான் கொடுத்திருக்காரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். இன்னைக்கு அந்த வாழ்த்துக்களை தான் பட்டிருக்கீங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, உன்மேல பிரகாசிக்க பண்ணி, உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய முகத்தை, அதுக்கு முந்தின வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். இந்த வாழ்த்துக்களை நம்ம பெற்றிருக்கிறோம். சரிதானா? கிருபை நம்ம பெற்றிருக்கிறோம். அவங்க அந்த கிருபை திரட்சியை நினையாம போயிட்டாங்க. நம்ம பெற்றிருக்கோமா இல்லையா? உபாகமம் 28:9 கடைசி படிங்க. கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கர்த்தர் உனக்கு ஆணையிட்டு கொடுத்த சத்தியமுள்ள தேவன் என்ன செய்வார்? உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொல்லி நம்மளை சுத்தம் பண்ணாரா? ஆண்டவர் சொல்றார், தமக்கு உன்னை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். சந்தோஷமா இல்லையா? You are maintaining that holiness. இன்னைக்கு தேவன் சுத்திகரிப்பை அவர் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, மாசம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாமே உன்னை தமக்கு என்று பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எப்ப பயப்படுவாங்க தெரியுமா? When you are holy, உன்னுடைய holiness பார்ப்பாங்க. இது பொய் சொல்லாது, இது டிராமாலாம் பண்ணாது, இது வேஷம் போடாது அப்படி என்று சொல்லி இது அன்பு உள்ளது, தாழ்மை உள்ளது. இந்த பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, பூமி ஜாதிகள் உன்னை கண்டு பயப்படுவார்கள். சொல்லுங்க, பயப்படுவார்கள். நான் தேவனுடைய பரிசுத்த ஜனமாய் நான் நிற்கும் பொழுது ஜனங்கள் எனக்கு பயப்படுவார்கள். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஸ்டார்டிங். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை நீ இன்று அறிய கடவாய். இப்ப முதல்ல புரிஞ்சுக்கணும். வாக்குத்தத்தம் கிருபையா இருக்க கடவுள்லாம் பெற்றுக்கோம். மோசேக்கு சொன்ன மாதிரி நீங்க முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாய் கடந்து போகிறவர் என்று நீ அறிய கடவாய். 2026 என் தேவன் எனக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். 1ஆம் தேதி முடிச்சிச்சு, 2ஆம் தேதி என் தேவன் கடந்து செல்கிறார், 3ஆம் தேதி என் தேவன் கடந்து செல்கிறார். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி தம்முடைய கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிற தேவன். கிருபையை பெற்று ஜனமாய் இருக்கும் பொழுது
அடுத்தது 2 கொரிந்தியர் 4:6-7 படிங்க. வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோற்றப்பட்ட பொருட்டாக. பழைய ஏற்பாட்டுல மோசே மீது தம்முடைய முகத்தை, ஜனங்கள் மீதெல்லாம் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி என்ன செஞ்சாரா? கிருபை அருளினார். மோசைக்கும் கிருபை கிடைத்தது உம்முடைய கண்களில. இப்ப அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினேன். வெளிச்சத்தின் தெய்வம் என்ன செய்யறாரா? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை. பாத்தீங்களா? அவன் இந்த டேர்ம்ஸ் நல்லா பாருங்க, வசனத்தின் டேர்ம்ஸ் நல்லா பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஐயா உங்களோட முகத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய அழகை பார்க்கணும்னா கேட்டால, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை. மகிமையை காமிங்க சொன்னால, அந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் கவனிங்க, தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை. முக்கியமான வசனத்துக்கு வரும்போது எங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க கூடாது, சரிதானா? இயேசு இப்ப அந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட்டை உரிச்சு ஒரே வசனத்துல கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு? மறுபடியும் வசனத்தை படிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை. ஐயா அம்மா அறியணும்னு கேட்டால, அதைத்தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. ஐயா அம்மா மகிமையை காமிக்கலாம் சொன்னீங்களே, அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை தோற்றப்பட்ட பொருட்டாக. அதை மறுபடியும் சொல்றேன். நான் பழையதுல எல்லாருக்கும் காமிப்பேன் சொன்னேன். புதிய ஏற்பாட்டில இந்த மகிமையை தோன்ற பண்ணும் பொருட்டாக. சொல்லுங்க, மகிமையை மோசைக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கு சொல்றாரு, உங்கள் முன்பாக இந்த மகிமையை தோன்ற பண்ணும்படியாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அங்க மோசே முகத்துல நான் பிரகாசித்தாரு, இப்ப எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். எவ்வளவு ஆழமான வார்த்தை பாத்தீங்களா? அவர் யார் தெரியுமா? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன். தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின், அவருடைய மகிமையை பார்க்க முடியாது, அந்த மகிமையை சொல்றாரு. அந்த மகிமையின் ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். இயேசு பிரகாசித்திருக்கிறவரை உண்டாயிட்டுல, அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி, உங்கள் மீது கிருபையா இருக்க கடவுள். கிருபை 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 அதுதானே சொன்னாரு. என் கிருபையின் உடன்படிக்கை அந்த தான் இங்க சொல்றாரு. என்ன சொன்னாரு? உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி எங்கள் இருதயங்கள்ல பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இது மகத்துவமான வல்லமை. இந்த மகிமையான ஒளியை பிரகாசிக்க பண்ணி ஒரு கிருபையை நம்ம மேல சீல் பண்ணிருக்கல, இது மகிமையான வல்லமை, இந்த மகத்துவமான வல்லமை, சரிதானா? அவரு என்ன சொல்லிட்டு, இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாகிறாமல் விளங்கும்படின்னு சொல்ற. இந்த மகிமை விளங்கும்படி சொல்லுங்க, மகிமை, இந்த வல்லமையான மகிமை விளங்கும்படி. புதிய ஏற்பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கோம். தேவன் அங்க மோசைக்கிட்ட மாத்திரம் இதெல்லாம் விளங்குண்டா, எல்லாருக்கும் காமிப்பேண்டா, ஜாதி எல்லாம் பயன்படுவாங்கன்னு சொன்னது மாத்திரம் இல்லாம, இப்ப எங்க இருதயத்துல பிரகாசித்தா இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு இந்த வல்லமை விளங்கும்படி, டிஸ்பிளே பண்ணும்படி, டிஸ்பிளே ஷோ ஆஃப் பண்ணும்படியாக என்ன செய்யறாரு? விளங்கும்படி 10ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கும்படி. அப்ப முதல்ல என்ன சொன்னாரு? மகிமை, வல்லமை, மகிமை, மகத்துவம் உள்ள வல்லமை விளங்கணும், ஜீவன் விளங்கணும். கிறிஸ்துவின் ஜீவன், மரணத்தில் இருந்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவின் நானே உயிர் தழுதல் ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொன்னாரு. அவருடைய ஜீவன் விளங்கும்படி. அப்புறம் 15 சொல்லுகிறாரு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக. தெய்வத்தின் மகிமை ரோட்ல தெரியும், மோசைக்கு மாத்திரம் தெரிஞ்சா பத்தாது.
மோசே உங்களுடைய மகிமையை காமிங்க காமிங்க கேட்டாலா? இப்ப ஆண்டவர் வந்தாரு, தெய்வத்தின் மகிமை விளங்கும்படி கிருபையானது. பாத்தீங்களா? மேட்டர் பண்ணிட்டாரு, கிருபை. புரியுதுங்களா? கிருபை பெற்றிருந்தா நீங்க அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. அவருடைய மகிமை விளங்கணும்னா நீங்க கிருபையை வச்சுக்கங்க, விட்டுறாதீங்க. மோசே இந்த கிருபை வச்சுக்கிட்டே ஆண்டவர் டைன் டைன் டைன்னு அப்படியே போட்டுக்கிட்டே வேண்டாம். ஆமாடா, என் கிருபை ஒன்றை விட்டு விலகாது. தாவீதுக்கு சொல்லு, தாவீதின் மீது அருளின கிருபை ஒரு காலம் விலகாது. இப்ப இங்க சொல்றாரு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபை. எவ்வளவு பெரிய கிருபை வந்திருக்கு பார்த்தீங்களா? சரி, அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? படிங்க, யோவான் சத்தமா படிங்க. யோவான் 17 என்ன சொல்றாரு? 22 என்ன சொல்றாரு? நாம் ஒன்றா இருக்கிறது போல அதுல சொல்றாரு, ஐயா பிதாவே, இயேசு பிதாட்ட சொல்றாரு, நீர் தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்துட்டேன். இயேசு கொடுத்துட்டு போயிருக்காருப்பா. என்ன கொடுத்துட்டு பண்ணாரு தெரியுமா? மோசே பார்க்கணும்னு கேட்டான். இங்க மோசே இல்லப்பா, நம்ம கிட்ட இயேசு தம்முடைய மகிமையை கொடுத்துட்டு போயிருக்காரு. நியூ டெஸ்ட்மென்ட் பாத்தீங்களா? மோசே எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆண்டவரே நைசா வந்துட்டு, ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்கணும். அந்த மகிமை அவருக்கு முன்பாய் கடந்து சென்றது. அந்த மகிமையான நாமத்தை பற்றி சொன்னார். அவர் யாருன்னு காமிச்சாரு? சத்தியமுள்ள தேவன். இப்ப இயேசு சொல்றாரு, பிதாட்ட சொல்றாரு, பிதாவே நீர் தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எவ்வளவு பெரிய பிளஸிங் பார்த்தீங்களா? இயேசு தம்முடைய மகிமையை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. சொல்லுங்க, இயேசு தம்முடைய மகிமையை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்க சாதாரண ஆள் கிடையாது. பிசாசு உங்களை பார்த்து அவனுக்கு தெரியும், இயேசுடைய மகிமை வச்சிருக்கான். நமக்கே தெரியல, என்ன அவன் என்ன செய்வான்? சாப்பிட்டு போயிடுவான். அவன் பொய்யன். இயேசு சொன்னார், பிதாவே நீ தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு என்ன பொய்ய சொல்றாரு? சரிதானா? எசேக்கியேல் இல்லம்மா, முன்னால என்ன வசனம் தெரியுமா? லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மேட்டர் பண்ணிட்டீங்களா? லூக்கா 1ஆம் அதிகாரம் கொஞ்சம் அழகா பாருங்க. கிருபை விளங்குகிறது, அவருடைய மகிமை விளங்குகிறது. சரிதானா? விளங்குகிறதுன்னு பார்த்தோம்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 30ஆம் வசனம் படிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, புதிய ஏற்பாட்டுல மரியாளை தேவதூதன் வந்து சொல்றான், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றால். எல்லாம் மரியாதை பின்னாலே போய் வேலை மரியாதை பின்னால போய் கும்பிடுறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட சொல்றாரு, நீ கிருபை பெற்றவர். மரியாதை என்ன சொன்னாரு? நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய். நான் நீங்க கிருபை பெற்றீங்களா? மரியாதை மாதிரிதான் நீங்களும். இன்னும் கேட்டா மரியாதை போயாச்சு, நீங்க இன்னும் இருக்கிறீங்க, நீங்க தான் அதை விட ஒஸ்தி. சரிதானா? சரிதானா? ரைட்டா? நீங்கள் கிருபை பெற்றவர்கள். மரியாதை நீ தேவனிடத்தில், நம்மளை எங்க வாங்கணும்? கிருபை ஆண்டவருக்கு தானே வாங்கணும். நீ தேவனிடத்துல சொல்றாரு. அடுத்தது 45ஆம் வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஏன் கற்பவதியே ஆகல? நீ என்ன கல்யாணமே பண்ண கிருபை பெற்றமா? என்னது எனக்கா கிருபை? உனக்கு தான் கிருபை. கவனிக்கிறீங்களா? மரியாதைக்கு ஒரு டவுட் வரல. தூதன் சொன்னா, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றால். என்ன நீ குழந்தை பெற்றுக்க போறமா?
நான் கல்யாணம் ஆகல இல்ல. அவன் என்னவா? விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசிதா. கிருபை பெற்றிருக்கீங்க. ஓகேயா சொன்னா யாரெல்லாம் கிருபை பெற்றிருக்கீங்க இந்த வருஷத்துல? கர்த்தர் உங்கள் மீது தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையாய் இருக்க கடவர். இந்த கிருபை நாங்கள் தேவனிடத்துல பெற்றுக் கொண்டோம் சொன்னாங்க. இப்ப மரியாதை சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ பாக்கியவாதி, நீ பயப்படாதே. இப்ப சொல்றாரு, அத சொன்ன உடனே அவன் விசுவாசிச்சான். என்ன செஞ்சான் சொல்லுங்க? விசுவாசிச்சா. கிருபை பெற்றவன் சொல்றான். என்ன தெரியுமா கிருபை? சரித்திரமே இல்லாததை விசுவாசிக்கிறான். கன்னிகை கர்ப்பவதி ஆகிறதை அவள் விசுவாசித்ததுனால அங்க சொல்றாங்க, கிருபை பெற்றணும். தூதவன் தான் சும்மா அடிச்சு விடுறாம இருக்காத, நான் இன்னும் கல்யாணமே அவ குழந்தை பார்க்க போறேன்னு சொல்றாரு. என்ன கதைன்னு என்ன செய்யல, சந்தேகப்படல. அவள் விசுவாசித்தாள். சொல்லுங்க, விசுவாசித்தாள். கிருபை பெற்றவளே பாக்கியவதி என்று சொன்னார். அவள் விசுவாசித்தாள். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். ஏன் கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேறும்? எப்ப தெரியுமா? விசுவாசித்தாள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தரால் சொல்லப்பட்டது என்னது? பாக்கெட்ல கார்டு வச்சிருக்கீங்களா? கர்த்தரால் சொல்லப்பட்டது உங்களுக்கு நிறைவேறும். இப்ப என்னென்னலாம் நீங்க நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்தாரோ அது நிறைவேறும். விசுவாசிக்கணும். அந்த பழைய கூட்டம் என்ன தெரியுமா? நல்ல தேசம்பா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், டிசம்பர் வரை சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தனும் நம்பல. பழத்தெல்லாம் பாக்குறாங்க, ஒண்ணுத்தையும் நம்பல. 12 பேர் சொல்றான், கேட்க மாட்டேங்கிறான். அவங்க மாதிரி இல்லாம நம்ம என்ன செய்யலாம்? விசுவாசித்ததினால அவள் பாக்கியவதியாய் இருந்தால். படிங்க 43 படிங்க. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? ஏமா இப்ப இது யாருக்கு தெரியாது? எலிசபெத்துக்கு தெரியாது. இந்த அம்மா கிருபை பெற்றவள் வாழ்க ரைட்டு விசுவாசித்த பாக்கியவதி. இந்த அம்மா நேரம் தேடிட்டு ஊருக்கு ஏறி பஸ் ஏறி போய் தாம்பரம் ஏறி அங்க போய் செங்கல்பட்டுல அது கிராமத்துல போய் எலிசபெத் அம்மாவை போய் பார்க்க போறாங்க. எலிசபெத் அம்மா என்ன சொல்றாங்க? என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? என் ஆண்டவருடைய தாயார் வந்திருக்கிறா. மரியாதைக்கே தெரியாது. ரோட்ல புரிஞ்சு கேட்டீங்களா? உங்களுக்கு தெரியாது நீங்க பெற்றிருக்கிற கிருபை. ரோட்ல இருக்க சொல்லுவான், இது கிருபை பெற்ற ஜனம், இது ஸ்பெஷல்னு சொல்லுவான். மரியாதைக்கே தெரியல. என்னமோ சொல்லிட்டு போனாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு போய் எலிசபெத்திட்ட போனா, எலிசபெத் அம்மா பாயா அட்டே என் ஆண்டவருடைய தாயார் வர்றாங்க. எம்மா இப்பதான் சின்ன தாய் வளர்ந்து வர்றாரு. இதை எப்படி பார்த்தாங்க? இந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் சொல்றேன், கிருபை விளங்கும். சொல்லுங்க, கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, நீ விசுவாசித்தவளே பாக்கியவதி. மரியாள் நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். இந்த மரியாள் எலிசபெத்து வந்தா இந்த அம்மாவுக்கு தெரியுது, என் ஆண்டவருடைய தாயார் வருவது எனக்கு எவ்வளவு பாக்கியமா இருக்கு. இது எதினால் விளங்குன்னு அவ பரிசுத்த ஆவியில பேசலாம். ஏமா எலிசபெத் பேசல, எலிசபெத்தை ஆவியானவர் நடத்தி பேசுகிறார். ஆண்டவருடைய தாயார் வந்திருக்கிறார். என்ன மேட்டர் தெரியுமா? கிருபை என்ன செஞ்சிச்சு? விளங்குகிறது. ஆளை பார்த்தோம்னா ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சு. இது யாரு? ஆண்டவருடைய தாயார் வந்திருக்காங்க. ஊருக்கே தெரியாது, எலிசபெத்துக்கு தெரியுது ஆண்டவருடைய தாயார். எப்படி கண்டுபிடிச்சாங்க? படிங்க 44. இதோ வார்த்தை சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை கழுகாய் துள்ளிச்சு. என் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை டான்ஸ் பண்ணுது. எப்படி விளங்குது பாத்தீங்களா? நீங்க பேசினா அங்க பிள்ளை டான்ஸ் ஆடும். ஹல்லேலூயா. கிருபை பற்றி இருக்கீங்களா? ரோட்ல இருந்து உங்களுக்கு சாட்சி வரும்.
விசுவாசித்தவளே பாக்கியவாதி. நீங்க பேசினா போதும் அவங்க வயிற்றுல குழந்தை துள்ளும், கிருபை விளக்கும். ஏன் அவளுக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னு தூதன் சொல்லிட்டு போனாயா? எலிசபெத் அம்மா, என் ஆண்டவருடைய தாயார் வர்றீங்க, என் ஆண்டவருடைய தாயார் வர்றீங்களே, என்ன மேட்டர் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உனக்கே தெரியாது, என் பிள்ளை துள்ளுதே. விளக்கும். அவர் சத்தியமுள்ள தேவன். அவர் நாமத்தை கூறினார். இரக்கமும் உருக்கமும் கிருபையும் நீண்ட சாந்தமும் மகாதயவும் உள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன். அவர் தான் போறாரு. அவருடைய நாமத்தை நீங்க பிடிச்சிக்கங்க. அவருடைய நாமம் அதிசயம். அந்த கிருபை பெற்றவர் சரிதானா? அதை எலிசபெத்துக்கு விளங்கிட்டு கிருபை விளங்கியது. அதை குறித்து பார்க்கிறோம். சரிதானா? முடிக்க போறோம். சரிதானா? இப்ப எசேக்கியேல் 43:7 ஸ்டார்டிங். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கு வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாயிருக்கிறது. இப்ப ஆலயத்தை குறித்து பேசுறாரு. ஒரு மகிமையான ஆலயத்தை குறித்து சொல்லிட்டு, ஆண்டவர் அந்த ஆலயத்தை சொல்லிட்டு, ஆலயத்துக்குள்ளதான் அவர் என்ன சொல்றாரு? இந்த ஆலயத்தை தான் என்னுடைய பாதஸ்தானம், என்னுடைய சிங்காசனம் அங்க இருக்குதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் எங்க நடுவுல சொல்லிட்டு வந்துட்டு இப்ப எங்க வந்துட்டாரு? ஆலயத்துக்கு நீர் எங்கள் நடுவே எழுந்தருள்னு சொன்ன மாதிரி இப்ப என்ன செய்யறது? இது நான் என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் ஸ்தலம், என் பாதஸ்தானமா இருக்கிறது. ஆண்டவருடைய சிங்காசனம் ஆலயத்துல இருக்குது. நீங்களே அந்த ஆண்டவர் எங்க இருக்காரு? எங்க நடுவுல வாங்கன்னு சொன்னவரு அவர் சிங்காசனம் போட்டு உக்காந்து இருக்கிறாரு. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. சரி, படிங்க. ஆலயத்தினுடைய 12வது வசனம். ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும். ஆலயத்தின் பிரமாணம் என்ன தெரியுமா? மலை உச்சியிலெங்கும் அதன் எல்லை மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும். மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும். சரிதானா? இதுதான் ஆலயத்தின் பிரமாணம். ஆலயத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். இந்த எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும். இதுவே ஆலயத்தின் பிரமாணம். மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாய் இருக்கும். இதுவே ஆலயத்தின் பிரமாணம். அடுத்தது என்ன வசனம்? ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இரக்கத்தை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இரக்கம் பெற்ற ஜனமே, கிருபை பெற்ற ஜனமே, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி 2026 தீங்க காண மாட்டீங்க. ஏன்னா இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவிலே, ராஜாவை கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்களை விளக்கினார். சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடுவிலையும் இருப்பேன், சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன், அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னதுக்கு? ஆண்டவர் நடுவில் இருக்கிறதுனால என்ன ஆகும்? 2 அதிகாரம் 13 சகரியா 2:13.
மாம்சமான சகலமான பேர்களே. இப்ப கூப்பிடுறாரு, ரோட்ல இருக்கவங்கலாம் கூப்பிடுறாரு, மாம்சமான சகலமான ஜனங்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். நீங்க சைலண்டாரு, ஒன்னு ஆர்ப்பாட்டம் போடாத, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் அசால்ட்டா என்னாதன்னு சொல்றாரு. யார் பேசுறா? ஆண்டவரே பேசுறாரு. என்ன பேசுறாரு? மறுபடி படிங்க. மாம்சமான சகலமான பேர்களே, மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருக்கு முன்பாய் மௌனம். பீசல் வாய பொத்திக்கிட்டு போனாங்க. என்ன சொல்றாரு? மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல்லென்றார். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலே எழுந்தருளினார். ஏதாவது மேட்டர்னா சிங்காசனத்தை விட்டு எந்திரிச்சிடுவாரு. சைலண்டாருன்னு சொல்லி என்ன சொல்றாரு? மாம்சமான யாரும் ரோட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்ற, உங்களை எவனா மேட்டர்னா அவனுக்கு சொல்லுவாரு. யார் சொல்ற? ஆண்டவரே பேசுறாரு. எப்ப? நம்ம நடுவில் வச்சிருந்தா விசுவாசித்தவரே பாக்கியவதி, நீ கிருபை பெற்றவர். இது விளக்கம் எப்ப தெரியுமா? விசுவாசித்தவரே பாக்கியவதி. தேவன் நம்மத்திலே இருக்கிற. கடைசி ஆபகுக்கு 2:20. கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. மேட்டர் மாதிரி பினிஷ் பண்ணாரு. பூமி எல்லாம் சைலண்ட். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயம். என்ன ஆலயம்? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்குது. கர்த்தரோவெல்லாம் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பு மௌனமாய் இருக்க கடவுது. எஸ் அப்பா, நம்ம கூட இருக்கிறார், நீ அதை காமிக்கிறேன். என்ன தெரியுமா மேட்டரு? விசுவாசிக்கணும். விசுவாசித்து கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. விசுவாசித்தவளே பாக்கியவதி. உனக்கு தெரியாத மேட்டரு, எலிசபெத் வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளும். என் ஆண்டவருடைய தாயார் வந்திருக்கிறாங்க. அவ ஆவியில நரம்பி பேசுறா. என் ஆண்டவருடைய தாயார் என் இடத்துல வந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லுகிறான். மரியாள் வாயை கூட திறக்கல. நீங்க ஒன்றும் திறக்க வேண்டாம். கிருபை விளங்கும். சொல்லுங்க, கிருபை விளங்கும். அவருடைய சம்பூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை மேல கிருபை பெற்றோம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஜபத்துக்கு நேராய் கடந்து போக போறோம். இந்த புதிய வருடத்துல என்ன செய்ய போறாங்க? சிஸ்டர் வந்து எல்லாரையும் தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து, கிருபை நம்மை ஆளுகிறது. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் மரணம் ஆண்டு கொண்டது, பாவம் ஆண்டு கொண்டது. புதிய ஏற்பாட்டிலே கிருபை ஜீவனுக்கு இதுவாய் ஆண்டு கொண்டது. அது உங்களை கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்குது. கிருபை கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்குது. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கணுமா? வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி காலை தோறும் தமது கிருபையை பொழிகிற தேவன். காலை தோறும் கிருபை பொழிகிற தேவன். இந்த கிருபைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாய் சகோதரி வந்து நம்ம மத்தியிலே ஜெபிக்க போறாங்க.